அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடித்திருக்கிறது. செயலாளர், மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில செயலாளர் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வருகிறார்கள். பச்சை துரோகி எடப்பாடி என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட அதிமுக அதிக அளவில் செல்வாக்கில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழகத்தை விட மற்ற மாநிலங்களிலும் அதிமுகவின் ஆதரவுகள் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தை விட கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களிலும் அதிமுக அதிக அளவில் கொண்டு செல்ல வைத்தவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை முற்றிலுமாக மறைத்துவிட்டு தமிழகத்தில் மட்டும் ஆட்சி செய்தால் போதும் என்பதற்கேற்பதான் அவர்களது செயல்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவில் பாஜகவை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிப்பதாக தற்பொழுது கர்நாடகா செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்.டி. குமார் அவர்கள் தனது பொறுப்பை அனைத்தையும் ராஜினாமா செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்றும் அவரை யாரும் அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழகத்தில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக தமிழகம், புதுச்சேரியில் மட்டும் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக கர்நாடகாவிலும் தனக்கு ஆதரவுகள் இருக்கிறது, அதை ஆதரித்து ஒரு தொகுதிகள் கூட கர்நாடகாவில் யாரை ஆதரிக்க வேண்டும் அல்லது தனித்து போட்டியிட வேண்டுமா என்று அப்பகுதியில் உள்ள நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் அவர்களை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று கூறியவர்தான் எஸ்.டி. குமார் அவர்கள். ஆனால் அவரை அதிமுகவின் அலுவலகத்திற்கு வர வைத்து கர்நாடகாவில் அதிமுகவிற்கு செல்வாக்கு கிடையாது என்பதற்கேற்பவும், நீங்கள் போட்டியிட தேவையில்லை என்பதற்கேற்பவும் அவர்களது செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதிமுகவின் செயல்பாடுகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து முடிவெடுக்கவில்லை என்றும் கூட்டாகத்தான் முடிவெடுக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். எதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் என்று மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்தால் தனது பதவி பறிபோகிவிடும் என்ற காரணத்தினால்தான் அவரை கட்சியில் இருந்தும் நீக்கியுள்ளார் என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது என்றும், அதிமுகவிற்காக எடப்பாடி பழனிசாமி உழைக்கவில்லை, அவர் லாபம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் செயல்பட்டு வருகிறார் என்றும், அதிமுகவில் எந்த ஒரு முடிவையும் எடப்பாடி பழனிசாமி தனித்து முடிவெடுக்க முடியாது, கூட்டாகத்தான் முடிவெடுப்பார். அப்பொழுது எதற்காக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்றும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கர்நாடகா செயலாளர் எஸ்.டி. குமார் அவர்கள். மேலும் தனது பொறுப்புகள் அனைத்தையும் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்கிறேன் என்றும், இத்தகைய தலைவருக்கு என்னால் செயல்பட முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்றும் கூறியுள்ளதை பற்றி கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.